என் மகளோட கழுத்துல பலவந்தமா தாலி கட்டினதும் இல்லாம அவளை சித்திரவதை பண்றான் அந்த சின்னமணி. அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும். அவனை ஒத்தைக்கு ஒத்த சந்திக்கக்கூடியவனா ஒத்த இருந்தா சொல்லுங்களா பாப்போம். இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலாம்பாளை என்ற ஊர்ல தொண்டுமுட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க. என்ன பேர் சொல்லு? அவன் பேரு தொண்டுமுட்டிங்க. பெக்யூலியர் நேம். அவன் குணாசியங்களை சொல்லு பாப்போம். அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றோமோ அவங்கள அடிச்சிட்டு காசு வாங்குறதாங்க. அவனை இப்ப கூட்டிட்டு வர முடியுமா? ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த தொண்டுமுட்டி இங்க இருப்பாங்க. உடனே கூட்டிக்கிட்டு வா. சரிங்க. யாரு வேலு சொல்ல ஆனுங்க. எழுந்துங்க. என்னடா விஷயத்த சொல்லிடலாமா? நானே சொல்லிடுறேங்க. ஏய், அவரையே சொல்ல சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான். அவன் பேரு சின்னமணி. அவன் கைய கால ஒடிக்கணும். முடிஞ்சா ஆளைய க்ளோஸ் பண்ணணும். அவனை க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்ல, என் தொழில்ல எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. என்னன்னு கேளு. என்ன? நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பார்க்கணும். அம்மன் கோயில் திருவிழாவில அவன் ஒருத்தன் 10 பேர் அடிச்சிருக்கான். நான் தொண்டு முட்டி வந்திருக்கேன். யார் வீட்டுல? யார் வீட்டுல? யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் புருஷன் அனுப்பு. எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும். அவர் இங்க இல்ல. அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போறியா இல்லையா? ஏய், நீதான் சின்னமணியா? ஆமா. என் வாழ்க்கையிலேயே முதல்ல தோள்ல கை வச்சாள் நீதான். நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற. அதுக்கு இந்த இடம் சரியில்லை. வா போலாம்.
சுடுது பாவா. எதுக்காக இங்க நின்னுக்கிட்டு நை நைன்னு அழுதுகிட்டு இருக்கா? நான் உயிரோட திரும்பி வந்துட்டேனா? மெதுவா பாவா. இப்படி மெதுவா கொடுத்தீங்கன்னா நல்ல சுகமா இருக்கும். ஏன் பாவா அழுகிறீங்க? நீயா உத்தரம் கொடுத்த? நல்லா இருக்குடா. நீ செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. பாவம், உனக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளை கை நீட்டி அடிச்சிட்டியடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரை திட்டாதீங்க. தாலி கட்டினதுல இருந்து அவர் என்ன தொட்டதில்ல. அடிக்கிறதுக்காவது அவர் என்ன தொட்டாரு. வள்ளி, அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்கு கூடவா தெரியல? நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. சாமி, நடக்கட்டும். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नमोस्तुते मांगल्यं तत्त्वनानेन मम जीवनहेतुना वन्दे भद्राणि शिवे जीवनशरदां शतं मांगल्यधारणशुभमस्तु तन्तो शतमानं भवति तदा यः पुरुष आयुष्यतेन्द्रिये यदि तिष्ठति. வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு. மனசு புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க. என்ன கதவு திறக்குது? என்னங்க தம்பி, பாயும் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊம பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாபா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. ஆராத்யாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தியாய நமஹ. பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? மகாவித்யை நமஹ, மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலாய. வணக்கம் சாமி. நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. இவ பேர் வள்ளி.
வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி உண்மை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாயமா, ஐயா. இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாவா கண் கலங்குறீங்க? ஒண்ணுமில்லை. பள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, பள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார். உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா, சாப்பிடுமா. பாவா, காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம வள்ளிக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு கோயில் திருவிழால பாட போறாளே, அவளால பாட முடியுமா? இன்னும் என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கா? என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை நீயே அவகிட்ட சொல்லக்கூடாதா? சின்னமணி, வாமா, நம்ம வள்ளி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. நிறுத்துப்பா, இறங்கம்மா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்களேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துடுச்சாமா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா. தங்கச்சி, ஓவாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா. என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்மா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாவா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னுமா புரியல? வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா.
எங்கப்பா அந்த பொண்ணு? எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவரு என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முதல்ல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். தங்கச்சி, உன் வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். நில்லுங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்.